வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேக்ரவுண்டை வச்சு ஃப்ரண்ட்டில் நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் ஃப்ளவர் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட டியூரேஷனை வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறவங்களா இருந்தால் டியூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவாக வேணுன்றவங்க லைட்டாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இப்போ அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதே கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக 1 by 1 ஆட் பண்ணோம். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா கைன் மாஸ்டரில் எரேஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண தெரியாதவங்க ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளண்டை வச்சு தான் நம்ம இப்போ கரெக்டாக அதை செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜ் வந்து தான் நமக்கு மெயின் இமேஜ். ஸோ அதனால் இந்த இமேஜை இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சென்ட்ரல் அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் இமேஜ் அதே மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண இமேஜாக இருக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதையும் அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு இதையும் தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டு அந்த ஃபெதர் ஆப்ஷனை வந்து இதுக்கும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போ இந்த இமேஜையும் ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஓரளவுக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை விட இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியாதவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு அந்த மாஸ்க்கை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிளண்ட்னஸ் வரும். ஸோ அந்த பிளண்டிங் வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக்கில் ஆட் பண்ண இந்த 2 இமேஜோட இதோட சைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக கிராப் பண்ணி மாஸ்க் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். அந்த ஃபெதரையும் அதே மாதிரி தான் லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜோட சைஸு இதோட கம்மியாக வந்துட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இது வேணும், டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இமேஜாக லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் லைட்டாக ஒவ்வொரு இமேஜுமே வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அது வந்துட்டு நீங்களே ஆர்டர் பை ஆர்டராக கரெக்டாக நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக அந்த மாதிரி இமேஜஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்துட்டு இமேஜஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருக்கிற இமேஜை லைட்டாக அந்த மாதிரி தூக்கி கூட செட் பண்ணிக்கோங்க. வேணும்னா செட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஸோ இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 இமேஜஸ் இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி டெக்ஸ்ட் நேம்ஸோ இல்லை ஹாப்பி பர்த்டே எது வேணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 டைப் ஆப்பில் கொடுத்துருப்பேன். ஒன்று நேம் செட் பண்ணி அது கீழே எமோஜிஸ் ஆட் பண்ணுற மாதிரி, இன்னொரு இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேமை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் அதை வந்துட்டு நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் நேம் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக கீழே எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைப்பில் எடிட் பண்ணாலும் அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவாக மேக் பண்ணியாச்சு. இதே வீடியோவை யாராவது மேக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே லேயர் ஐகானை கிளிக் பண்ணி ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணி ஏதாவது சாங்ஸ் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் அதை டெடிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவாக இதை வந்து எப்படி சேவ் பண்ணி நம்ம இன்னும் கலரிங் பண்ணுறது அப்படின்றத
அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இமேஜ் சேவ் ஆகிடும். லைட்டாக மூவ் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி கேப்சர் அண்ட் சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி அந்த ப்ளஸ் ஆப்ஷன் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செட்டிங்கும் நீ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுன்றதை பார்த்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே ஃபேஸ் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸோட கலரோடைய ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத் வரும். அதை ஸ்கின் ஸ்மூத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கூட. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிடிஎல் இருக்கும். ஸோ டிடிஎல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜஸை சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியாதவங்க வீடியோவே ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.